ஃப்ரெண்ட்ஸ், ஃபோன்பே அப்ளிகேஷன்ல புதுசா ஒரு அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சோ என்ன அப்டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல பண்ற ஸ்டேட்மெண்ட் எல்லாமே வந்து பிடிஎஃப் ஃபைலா நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி எடுக்கிற மாதிரி ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சோ அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ எப்படி வந்து பிடிஎஃப் ஃபைலா உங்களோட ஸ்டேட்மெண்ட் எல்லாம் டவுன்லோட் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிற தெளிவா அந்த வீடியோல நம்ம பார்த்துடலாம். சோ வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனல் இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போட சுவாரஸ்யமான வீடியோஸ் கூட நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். சோ ஃபர்ஸ்ட்ல உங்களோட போன்பே அப்ளிகேஷனை கூகுள் பிளே ஸ்டோர் ஓபன் பண்ணிட்டு அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட போன்பே அப்ளிகேஷனை ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணா நியூ இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதுல கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹிஸ்டரி அப்படின்னு இருக்கும். சோ இதுல தான் பாத்தீங்கன்னா உங்களோட டிரான்சாக்சன் ஹிஸ்டரி எல்லாமே வந்து ஷோ ஆகும். சோ இந்த மாதிரி ஒன் பை ஒன்னா வந்து உங்களோட டிரான்சாக்சன் ஹிஸ்டரி எல்லாமே வந்து ஷோ ஆகும். சோ இதுல நியூ அப்டேட்ல பாத்தீங்கன்னா டாப்ல டவுன்லோட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். சோ இந்த ஆப்ஷன் தான் நம்ம பிடிஎஃப் ஃபைலா ஸ்டேட்மெண்ட் வந்து டவுன்லோட் பண்றதுக்கான ஆப்ஷன். சோ இந்த டவுன்லோட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா இதுல உங்களுக்கு எவ்வளவு நாளுக்கான ஸ்டேட்மெண்ட் வந்து வேணும் அப்படிங்கறத வந்து கேட்கும். லாஸ்ட் 30 days, 90 days, 180 days, 365 days. சோ இந்த மாதிரி 1 yearக்கு எல்லாமே வந்து நீங்க எவ்வளவு வேணுமோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். கஸ்டம் ரேஞ்சுன்னு இருக்கும் கீழே. இதுல கிளிக் பண்ணீங்கன்னா இந்த டேட்ல இருந்து இந்த டேட் வரைக்கும் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது நீங்க வந்து இதுல செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சோ எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ வந்து 30 days அப்படிங்கறத கொடுக்குறேன். உங்களுக்கு எவ்வளவு தேவை அதை நீங்க செலக்ட் பண்ணிட்டு கீழே ப்ரொசீட் இருக்கும். ப்ரொசீட் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் அப்படின்னு காட்டும். கீழே பாத்தீங்கன்னா வியூ ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு இருக்கும். சோ கீழே பாத்தீங்கன்னா வியூ ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அந்த வியூ ஸ்டேட்மெண்ட் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வித்தின் செகண்ட்ல உங்க மொபைல்ல இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து டவுன்லோட் ஆயிட்டு உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைலா உங்க மொபைல்ல வந்து இந்த மாதிரி வந்து ஷோ ஆயிரும். சோ 1 year கொடுத்தீங்கன்னா 1 yearக்கான ஸ்டேட்மெண்ட் இந்த மாதிரி ஃபுல்லா வந்து ஷோ ஆகும். சோ இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இந்த போன்பேல பண்ற ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் டவுன்லோட் ஆகி கிடைக்கும். உங்களுக்கு நீங்க வேற எதுனாவது பண்ணது, ஏடிஎம்ல விட்ரால் மணி விட்ரால் பண்ணது, இது எதுவுமே வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்ல வந்து இன்க்ளூட் ஆகி வராது. சோ நம்மளோட அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா வந்து நம்ம தனியா நம்ம பேங்க்ல போயிட்டு இல்லைன்னா பேங்கோட மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷன்ல எடுத்தோம்னா எல்லா டீடைலும் சேர்ந்து வரும். சோ இதுல அந்த மாதிரி வராது. போன்பேல பண்ற டிரான்சாக்சன் மட்டும் தான் வரும். அது மட்டும் இல்லாம நீங்க போன்பேல 2-3 அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட் எல்லாத்துலயுமே வந்து டிரான்சாக்சன் பண்ணது எல்லாமே சேர்ந்து தான் இதுல வரும். ஒரு அக்கௌண்ட்டுக்கானது வந்து தனியா வந்து வராது. சோ அவ்வளவுதாங்க இந்த வீடியோல இந்த போன்பே அப்ளிகேஷன்ல ஸ்டேட்மெண்ட் பிடிஎஃப் ஃபைல் வந்து எப்படி டவுன்லோட் பண்றது அப்படிங்கறத பார்த்தோம். இதுல வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.